அமர்ந்து எழுந்து நிற்போம். அங்கங்கே கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருக்கும் அனைவரும் தயவு செய்து அவரவர் இடத்திற்கு வந்து அமரவும். தயவு செய்து அனைவரும் அவரவர் இடத்திற்கு நேரே வந்து நிற்கவும். Ladies and gentlemen, may I have your attention please? Tonight, we rewrite the rules. The countdown has begun. The show starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க நமது தலைமை ஆசிரியர் திரு சங்கரநாராயணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போகும். எம்மொழிக்கு மூத்தவளாம் தமிழ் மொழிக்கு வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறேன். இது வரவேற்புரை தான். நான் அதை
அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கொஞ்சம் நிறையா நன்றி சொல்லிக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் நன்றி சொல்லும்போது யாருமே இல்லை, எல்லாம் சாப்பிட போயிட்டீங்க. ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் நன்றி சொல்லிடுறேன். இந்த வருஷம் என்னோடய தலைமை ஆசிரியரை நான் கடைசி வருஷமாக பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, பிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கையில் பேப்பர் வச்சு படிக்கிறது தான் ஃபேஷனு. ஸோ நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தே படிச்சிடுறேன். இந்த வருஷம் நம்ம டோட்டலாக வந்து ஒரு 91 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில். போன வருஷத்தோட ஒரு 10% இன்க்ரிமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வருஷம் நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து க்ரோ ஆகிட்டே போகுது. இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட், 10 ஸ்டூடெண்ட், 20 ஸ்டூடெண்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 91 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு டெக்கேட் தாண்டிட்டோம் நம்ம அநேகமாக வந்து தமிழ் ஸ்கூலுக்கு. ஸோ ஒரு பெரிய விஷயம். இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் இந்த வருஷம் போன வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரின்ஸிபாலாக பொறுப்பேற்கும்போது இது ஒரு பெரிய டாஸ்க்கு, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எப்பயுமே வந்து நமக்கு கூட நிற்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி எனக்கு கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துலேயே அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் இல்லாட்டினா இந்த 2 வருஷம் எனக்கு வந்து இதை பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நிறையா ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு விஷயமே சவாலாக தான் இருக்கும். ஒரு ஈவெண்ட் நடத்துறது பெரிய சவால். ஸ்கூலு எல்லா வாரமும் டீச்சர்ஸ் ஃபைன் பண்ணுறது, யாராவது ஒரு டீச்சர்ஸ் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா டக்குன்னு போய் யாரை கூப்பிட்றது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கு நிறையா லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த டிடிஎஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களாம் இல்லாட்டினா நம்ம 2 வருஷம் இந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக அவங்க தான் பில்லர். டிடிஎஸ் இல்லாட்டினா ஸ்கூல் கிடையாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இல்லாட்டினாலும் ஸ்கூல் கிடையாது. ஸோ நாங்களாம் வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் தான். த ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் வில் பி லைக் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ வந்து நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து எல்லா விதத்துலையும் உறுதுணையாக இருந்திருக்கீங்க. எனக்கு அடுத்தும் வரப்போகிற பிரின்ஸிபாலுக்கும் வைஸ் பிரின்ஸிபாலுக்கும் அதே சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் வந்து நான் கேட்டுக்கிறேன். அதோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. டிடிஎஸ் சங்க தலைவர் ஐயப்பனை மேலே அடுத்து. தேங்க்யூ சங்கர். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் டேட்டன் தமிழ்ச்சங்கம் கமிட்டியை மேடை கிடைக்கிறேன். கணேஷ், பிரகாஷ், கணேசன், பிரபு, அருண், ஐஸ்வர்யா தயவுசெய்து மேடைக்கு வாங்க. Can you give it up for them, please? இரு டேட்டன் தமிழ்ச்சங்கம் ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு வில் கெட் ஸ்டார்டட். முதல்ல வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வாழை இலை விருந்து முடிஞ்சுது. அதுக்கு வந்து இப்போ எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். தீபாவளி, கோடை கொண்டாட்டம் அப்போ கமிட்டியில் பேசினப்போ திருப்பி முன்னாடி நடந்தது வாழை இலை விருந்து. இப்போ சங்கர் சொன்ன மாதிரி முதல்ல இருந்த க்ரௌடுக்கும் இப்போ பெரிய க்ரௌட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன இடத்துல பண்ண முடியாது, பெரிய இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிட்டியில் பேசினோம். பேசல முதல்ல எல்லாருமே சொன்னது வந்து இதை வந்து ரொம்ப விலைப்பட்டியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாரும் அஃபோர்டபுளாக இருக்கணும், நல்ல ஒரு தரமான உணவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ கமிட்டியில் பேசினோம். ஐ திங்க் நிதிநிலையும் பார்க்கப்போ பிரகாஷ் வந்து பேசுகிறப்போ நம்ம வந்து 20, 23 ஏதோ கொடுத்துருந்தோம்.
அந்த ஒரு விலைக்கு வந்து அந்த ஒரு தரமான உணவு வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது. நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் அந்த இதுக்கு கொடுக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து இதை ஸ்ட்ரெச் கோலை எடுத்து தான் கமிட்டியில் பேசினோம். அதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. உணவு வந்து ரொம்ப சுவையாகவும் தரமாகவும் இருந்தது. அதுக்கும் மேலே நாங்கள் எல்லாம் கமிட்டியில் எல்லாரும் உபசரிப்பு தான் அதில் வாழை இலை விருந்தில் ரொம்ப முக்கியமானது. உணவு வந்து செகண்டரி. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து உபசரிப்பு, விருந்தினர் உபசரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஹோப்ஃபுல்லி we have done that well. So can we give it up for the committee for the வாழை இலை விருந்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ தமிழ் திறன் நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அப்புறம் அது இன்னொரு ஐடியா வந்தது. கமிட்டியில் பேசினோம். பேசி அதுக்கு முன்னெடுத்து பிரபு அவர்கள் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி குவார்ட்டர்லியாக ரிலீஸ் பண்ணலாம். இதை நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்த்து ஆரம்பித்தோம். பட் அதுக்கு வந்து ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருந்தது. அது வந்து இவென்ச்சுவலி நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற லெவலுக்கு இருந்தது. நம்ம குழந்தைகள், நம்ம கம்யூனிட்டி, சமூகத்தின் குழந்தைகள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அண்ட் எல்லாரும் தொடர்ச்சியாக இது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இதை வந்து குவார்ட்டர்லியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட் வந்துச்சுன்னா மேபி வி கேன் டூ மந்த்லி அண்ட் வி கேன் டூ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது போக வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் இட் ரைட். நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்கூலில் வந்து டெய்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் மீட் பண்ணுறோம். ஆனால் தமிழ் சங்கத்தில் வந்து அவ்வளோவா எங்கள் ஃபேஸ் வெளியே தெரியாது. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. நாங்கள் ஸ்ட்ரக்சர்டாக மந்த்லி நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறோம். அப்புறம் வீக்லி கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஈவெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் சங்கமும் தமிழ் பள்ளியும் இணைந்து செயல்படுறதுக்கு நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ இணைந்து செயல்படுறோம்னு நினைக்கிறோம். இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்கமிங் வந்து கோடை கொண்டாட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கமிட்டிலையும் இன்னொரு வேறு சம்மரில் வந்து கேம்ப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதையும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் தொடர்ச்சியாக கொடுக்க நான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட் கண்டினியூஸாக நான் கம்யூனிட்டிக்கு பண்ணலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். ஓகே. அது வேறு எதுவும் அப்டேட் சொல்லணுமா? ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இப்போ சங்கர் வந்து அவருக்கு மற்ற பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கனால இதுக்கு இந்த வருஷம் 2 வருடங்களுக்கு அப்புறம் தொடர முடியாதுன்ட்டார். ஸோ பட் சங்கர் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். நீங்கள் வாங்க, மேடைக்கு வாங்க சங்கர். நாங்கள் சங்கர் முதல்ல கமிட்டிக்குள்ளே இதில் பிரின்ஸ்பால் வர்றதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் முதல்ல தெரியாது. ஐ நோ அ காய் வித் அ கேப், இவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் அவர் பண்ணுவாரா, எப்படி பண்ணுவாரா அப்படின்லாம் இல்லை. பட் தொடர்ச்சியாக கமிட்டி வந்து செலக்ட் பண்ணி அந்த இப்போ வந்து இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல், ரைட்? இது ரொம்ப பொருத்தமாக சரியான ஆளை கமிட்டி செலக்ட் பண்ணி. பட் சங்கர் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த பள்ளியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு விதத்துலையும் பார்க்கணும். இதில் வந்து with the committee's permission, I want to call Shankari on the stage. இது வந்து சங்கர் வந்து ஒரு டெசிக்னேட்டட் பொசிஷனில் இருக்கிறாரு. பட் இப்போ இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு போன வருஷம் வந்து பரத் வந்து கொஞ்சம் பாசிவாக ஆனார். அதுக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்ஸ்பால் இல்லை, கிட்டத்தட்ட வைஸ் பிரின்ஸ்பால் இல்லாமல் சங்கர் பண்ணார். ஆனால் சங்கரி வந்து அது தொடர்ச்சியாக அது அவங்களோட உழைப்பு வந்து இதுவும் மிகப்பெரியது. அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முதல்ல சுகன்யா இருந்தாங்க. ஆனால் சுகன்யா வந்து பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு பிரின்ஸ்பாலாக இருக்கையில் அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டில் அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா அது முடியாது. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றி சங்கரி.
அப்புறம் ஒன்று ரெண்டு சில ஹைலைட்ஸ் என்ன, சங்கர் வந்தப்புறம் இந்த ஃப்ரைடே மாற்றணும். முதல்ல சனிக்கிழமை இருந்தது. முதல்ல மாத்தையில் கூட ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்பா பெரிய ரிலீஃபாக இருக்குது எல்லாருக்கும். நான் நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. வீக்கெண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஃப்ரைடேயோட முடிச்சிடலாம் அப்படின்னா. அப்புறம் அம்மா ஆட்சியில் தமிழ் பை கொடுத்தாங்க, ஐயா ஆட்சியில் பாட்டில் கொடுத்தாரு. ஸோ அப்புறம் போட்டியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனீங்க. பட்டிமன்றம் கிட்ஸுக்கு வந்து பட்டிமன்றம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய பொங்கல் இதை கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எந்த இதை எடுத்தாலுமே அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது மிக்க நன்றி சங்கர். ஸோ அடுத்து நாங்கள் வந்து கமிட்டியில் வந்து நம்ம கால்ஃபால் இருந்தோம். இப்போ என்னென்னா குறைகள்லாம் எங்கிட்ட சொல்கிறீங்க, கமிட்டியில் சொல்கிறீங்க, ஸ்கூலில் சொல்கிறீங்க. குறைகள் எங்கள் காதுக்கு வந்துருச்சு. ஆனால் அதை வந்து திருத்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நிறைகளை வந்து நீங்கள் மனம் திறந்து ஏதாவது நல்லா பண்ணோன்னா மெயில் அனுப்புங்க, இல்லை பார்த்து யாரையா பார்த்து தயவுசெய்து சொன்னீங்கன்னா அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ குற்றம் சொல்கிறது மட்டுமே இல்லை. இப்போ வைஸ் பிரின்ஸிபாலுக்கு நாங்கள் போட்டிருந்தோம், கிட்ஸ் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம். ஸோ பிரின்ஸிபாலுக்கும் வைஸ் பிரின்ஸிபாலுக்கும் கால் ஃபார் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் வைஸ் பிரின்ஸிபாலுக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். பட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட் அதனால் முடியல, அவர் இன்னும் செலக்ட் பண்ணல. இன்னும் அது ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் கம்யூனிட்டிலேருந்து வரணும். இது எல்லாமே வாலண்டியராக பண்ணுறோம். ஸோ யாராவது முன் வந்து நீங்கள் வைஸ் பிரின்ஸிபால் வந்தால் தான். இப்போ சங்கருக்கு நடந்த, அவருக்கு வந்து வைஸ் பிரின்ஸிபால் இல்லாமல் கஷ்டப்பட்டது அடுத்தவங்களுக்கும் இல்லாமல் இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து யார் இன்ட்ரெஸ்டடோ வந்து அணுகுங்க, அணுகி சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக சங்கர்கிட்டேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் பள்ளியின் முதல்வராக அமலா அவர்கள் உள்ளே வாங்க. அமலா மேடைக்கு. ஸோ நாங்கள் கமிட்டியில் வந்து நம்ம யார் அப்ளிகேஷன் போட்டிருந்து பார்க்கல, அமலான்ற பேரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி, ரைட்? ஸோ ஒரு கன்சென்சஸ் இருந்தது. நாங்கள் பேசினதில் அமலா வந்து ஒரு புதிய முகம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அவங்க பள்ளியில் தொடர்ச்சியாக தமிழ் பள்ளிக்கும் தமிழ் கம்யூனிட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க தமிழ் வளத்தை வந்து நான் சொல்லி தெரியணும்னு தேவையில்லை. பல மேடைகளில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவங்க தமிழ் பேச 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 என்ன தேனுலக தமிழ் போல தமிழ் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அவங்க இதை கண்டினியூ பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓரிரு நன்றி. எனக்கு முன்னாடி வந்து சங்கரண்ணா வந்து தமிழ் பள்ளியை மிகச்சிறப்பாகவே வழிநடத்தினாங்க. அதனால அது எனக்கு ஒரு எளிய பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் சமூகத்தின் ஒருங்கிணைந்த சப்போர்ட், அதாவது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்னும் வரும் நாட்களிலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் படிப்படியாக நம்மளுடைய தமிழ் பள்ளி உயர்ந்து வருகிறது. இன்னும் சில உயரங்களை நாம் எட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. ஓகே, தேங்க்யூ அமலா. இது வந்து நம்ம கிராஜுவேஷன் வந்து இது வந்து 3வது வருஷம், ரைட்? இதுக்கு முன்னாடி 2 வருஷம் கிராஜுவேஷன் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க. இது 3வது வருஷம். we are all proud to be part of giving away this graduation. Thank you all.